வணக்கம். டிஎன்டிஇடி 2025 ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஆகிருக்கா? அதாவது தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவு திடீர் மாற்றம். முன்பு அறிவிக்கப்பட்ட ஷெட்யூல் அடிப்படையில் ரிசல்ட் டேட் 2025 டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிவடைந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு எப்பொழுது வெளியிடப்படும், அதேபோல் என்ன காரணத்திற்காக இந்த தேதியில் மாற்றங்கள் செய்யப்படுகிறது, அதேபோல் இதற்கான ஏதேனும் என்ன வகையான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு, இந்த கோரிக்கையினால் இந்த டேட் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது திருப்பம். இந்த அதிரடி திருப்பத்தின் மூலமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த எப்பொழுதுமே எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது தேர்வு எப்பொழுது நடைபெறும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி அறிவிச்சிருவாங்க. குறிப்பாக எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கவர்மெண்ட் தரப்பில் அது மாதிரி அறிவிச்சிடறாங்க. இப்போ அந்த டெட்டு 2025 நடைபெற தேதி பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த மாதிரி 2 கொஸ்டின் டைப்பாக நடைபெற்றது. இதில் பேப்பர் 1 15/11/2025 பேப்பர் 2 16/11/2025 நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்றது, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் கொஷின் 7 இருப்பதாகவும், பேப்பர் 2 வரைக்கும் அப்ஜெக்ஷன் கொஷின் 9 இருக்காகும். அதாவது அதிகப்படியான கொஷினில் இதில் மாற்றங்கள் இருக்குது, தவறுகள் இருக்குது. எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேண்டும், பூஸ்ட் மார்க் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர் ஆசிரியர் தகுதி தேர்வு மீண்டும் எழுதியிருப்பதனால் அவங்களுடைய மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு மாதிரி நிறைய வகையான கோரிக்கைகள் இருக்குது. இதன் காரணமாகவே தேர்வு முடிவு வருவதில் தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்பு அறிவிக்கப்பட்ட தேதி ஷெட்யூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட தேதி டிசம்பர் 2025 வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வரல. இப்போ அதாவது சேஞ்ச் ஆகுனா எப்போ இருக்கும், ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2026 தான் வரணும். 2026 எப்பொழுது வரும் அப்படின்னா இந்த அப்ஜெக்ஷன் டிராக்டர் அப்படின்வாங்க. அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் பார்த்திங்க அப்படின்னா 3/12/2025. இதனால் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் டிராக்டர் சப்மிட் பண்ணதிலிருந்து நமக்கு ஆஃப்டர் 1 மந்த்து கழிச்சு தான் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது. இது எந்த ஒரு எக்ஸாம் அப்ஜெக்ஷன் டிராக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் ரிசல்ட் ஜனவரி 26 ஜனவரி 26 எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா அப்படி அவங்க அப்ஜெக்ஷன் டிராக்டர் சப்மிட் பண்ணது டிசம்பர் 3. அதன் கால்குலேஷன் பார்க்கும்போது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 3rd வெளிவரும்னு நினைக்கிறோம். அதில்னா 3 to 5 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஜனவரி 3 to 5 அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக் ஜனவரி ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் OMR சீட், அதனால தான் நமக்கு இதில் அப்டேட் பண்ணக்கூடியது சேஞ்ச் பண்ணக்கூடியது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னால மிக விரைவில் தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ஜெக்ஷன் டிராக்டர் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி அப்படின்றனால நம்ம ஜனவரி 3ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். 3 to 5ஆம் தேதிக்குள் அல்லது ஜனவரி 1ஆம் தேதி ஜனவரி முதல் வீக்குக்குள்ளே ஜனவரி 1 அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனக்கு. அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டுமே அதே தேதியில் தான் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியே எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தது 2025 டிசம்பர். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2026 ஜானில் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? என்ன காரணம் கேட்டிங்கன்னா அப்ஜெக்ஷன் டிராக்டர் அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் கொஸ்டின் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் டிராக்டர் சப்மிட் பண்ணது 3/12/2025 என்பதால் தேர்வு முடிவு 2026 ஜனவரி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் மற்ற டேட் சம்மந்தமான தகவல்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 10th +1 +2 அதனுடைய எக்ஸாம் பற்றிய கொஸ்டின்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதேபோல் டைம் டேபிள் அது சம்மந்தமாக கொஸ்டின் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா மற்றும் வேறு ஏதேனும் கூடுதல் தகவல்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கவர்மெண்ட் தேர்வு அதாவது அரசு தேர்வு சம்மந்தமாக ஏதேனும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதாவது தேவைப்படாது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள்.